முகமாக முதன்மை முகமாக அறியப்பட்டு நீங்களும் களம் காணல, அவரும் அண்ணாமலையும் களம் காணல. இது எப்படி பற்றி தர வேண்டும். நான் போட்டியிட வேண்டும். அண்ணாமலை அவருடைய கருத்தை அடிப்படையா சொல்லியிருக்காரு. அதனால அவர் போட்டியிடாது, அவர் தமிழ்நாடு முழுவதும் இந்திய கூட்டணிக்காக பிரச்சாரத்தில் செல்வது என்று நேற்று கூட சொன்னார். என்னிடம் 15 நாள். இப்போ போன நாடாளுமன்ற தேர்தலில், அதாவது பாஜக தலைமையிலான அணி அதிகபட்சமான வாக்கு சதவீதம் அது வரைக்கும் முன்ன இருக்காத வரைக்கும் அதுல அண்ணாமலை அவருடைய ரோல் அப்படிங்கிறது பெருசா முக்கியத்துவமா இருந்துக்கலாம். இப்போ ஏதாவது பலவீனமா இருக்குமா? தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் விரோத ஆட்சி, பொதுமக்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இதுவரை இந்த ஆட்சியில 8000 கொலைகள் நடக்கப்பட்டது. பெரும்பாலான கொலைக்கு காரணமே கூலிப்படைகள், அதுவும் போதை மருந்துக்கு அடிமையானவர்கள். சிறு பெண் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை தனியாகவும் செல்ல முடியவில்லை, வீட்டில் தனியாகவும் இருக்க முடியவில்லை என்கிற அளவுக்கு வீட்டில் உள்ள தாய்மார்களும் பெரியவர்களும் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு வாழ்கிற சூழ்நிலை. இந்த ஆட்சியில ஊழல் இல்லாத துறையே இல்லை. தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் 80% மேல் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிருக்கிற ஆட்சி. விலைவாசி மின்னைமுறை உயர்ந்திருக்கிறது. சொத்து வரி, மின்சார கட்டணம், பால் பொருட்கள் விலை, முத்திரைத்தாள் உயர்வு, ஸ்டாம்ப் டியூட்டி என பல விலைவாசிக்கு பல வரிகள் விதிப்புக்கும் கட்டண உயர்வுக்கும் காரணமாக இருக்கின்ற இந்த ஆட்சி மக்கள் பெரிதும் இந்த ஆட்சியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. போராடாதவர்களே இல்லை. அது மாற்றுத்திறனாளிகள் உட்பட விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்துறை ஊழியர்கள் என அனைத்து தரப்பு ஊழியர்கள் அந்த ஆட்சியில அதிருப்தியில போராட்டத்துல கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி தேர்தல் வாக்குறுதியில சொன்னதை செய்யுங்கன்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். சிறு குறு தொழில்கள் எல்லாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு பல நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு மேல் கடனை அதிகரித்துவிட்டு இந்த ஆட்சியாளர்கள் எப்படியாவது பணபலத்தை நம்பி, கூட்டணி பலத்தை நம்பி வெற்றி பெற்று விடலாம் என்று பல பொய் பிரச்சாரங்களை செய்கிறார்கள். உறுதியாக இந்த ஆட்சி வீழ்த்தப்படும். அதற்கு என்டிஏ கூட்டணி மிகவும் ஒற்றுமையாக செயல்பட்டு வருகிறது. உறுதியாக மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி, அதிமுக என்டிஏ கூட்டணியின் ஆட்சியாக. கூட்டணி பலம்ங்கிறது தேர்தல் அரசியல்ல அது ரொம்ப முக்கியம். அதான் சார் பிரதானமே. அப்போ அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது அங்க ஒர்க் ஆகுது. திமுக அலையன்ஸ்ல நம்ம அலையன்ஸ்ல ஒர்க் ஆகுதா? அதே அளவுக்கு ஒர்க் ஆகுதா? கூட்டணி பலம் தான். எண்பது கூட்டணி பலத்தோட தான் ஆட்சி நகரத்தில் திமுக போட்டிட்டு ஒரு ஆட்சி மேல அதிர்ச்சி வந்த பிறகு அது எத்தனை கூட்டணி இருந்தாலும் அது தோல்வியைத்தான் சந்திக்கும். இந்த தேர்தலில் நீங்க அதை பார்க்கணும். உங்க கெமிஸ்ட்ரி எப்படி சார் இருக்கு? உங்க கூட்டணியோட கெமிஸ்ட்ரி தான் போயிட்டு இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை. விஜய் வரைக்கும் பார்க்கலாம். நீங்க இப்போ அவர் நேர கிரவுண்டுக்கு வந்துட்டாரு. கிரவுண்ட்ல 2 தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. இந்த நடைமுறை, இந்த முறை தேர்தல் என்பது ஆளுகின்ற மக்கள் விரோத திமுக கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக மக்கள் அந்த ஆட்சியை முடிவு கொண்டு வர அமைதி புரட்சியாக வெயிட் பண்ணிருக்காங்க. ஏப்ரல் 23 உறுதியாக அது அதிமுக கூட்டணிக்கு சாதகமாகத்தான். இந்த போட்டி என்பது உதயசூரியனுக்கும் இரட்டை இலக்குமான போட்டி தான், 2 கூட்டணிக்கு தான். அதனால ஆளுங்கட்சி மேல உள்ள மிக கடுமையான அதிருப்தி வெளியில் காட்டாமல் மக்கள் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா திமுக எப்பொழுதுமே சட்டத்தை கையில் எடுப்பவர்கள், பொதுமக்கள் அமைதியாக இருந்து தங்கள் முடிவை தெரிவிக்கப் போகிறார்கள். அதனால மற்ற கட்சிகள் எங்களுக்கு போட்டியாக இருக்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொல்கிற தாவேகாவின் வரவு என்பது திமுக கூட்டணியின் வாக்கு வங்கியை மிகவும் பாதித்து அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதுதான் எங்களது. விஜய் ஸ்ட்ராங் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட்ல நிக்கிறார். ஸ்ட்ராங் ஆன்டி டிஎம்கே, ஆன்டி மோடியோ ஆன்டி என்டிஓ ஸ்டாண்டுக்கோ வரமாட்டார். அப்போ அது எப்படி அவர் அதிமுக கூட்டணியை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுறது மாதிரியே நீங்களும் அவரை குறைச்சி மதிப்பிட்டீங்களா? குறைச்சி மதிப்பு இல்ல. அவர் அவருடைய
என்ன வைக்கிறார், நாங்களும் திமுக ஆளுங்கட்சியை தானே சொல்றாரு அவரு. அதனால திமுக எங்களுக்கு போட்டு நீங்க ஓட்டிக்கிறேன், அவ்வளவுதான். அது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கு.